பட்டு வைக்க தங்கக்கூடம் குறுக்கி நீ மகுடம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். இருந்தாலும் சென்றையனுடைய தாய் தந்தைகளை காணவழி சரி அவருக்காக சென்றீர்களா? சம்மதம் பெற்று வந்து விட்டீர்களா? ஐயா எதிர்நாட்டு ஆளுங்க மொத்த பேர் வந்து நம்ம நாட்டுல இருக்கிற குடிசை எல்லாம் கொளுத்திட்டாங்க. அதுல கண்ணிக்கு குடிச்சு எரிஞ்சு கண்ணிக்கு இருவருக்கும் திருமணம் நடக்கும் நினைத்தேனே. இந்த அப்பாவை விட்டு பிரிந்து விட்டாய கண்ணகி வாங்கி வந்தேனே பொண்ணுறதோ ஒன்ன
என்னோட மயிலே பொன்னே என் மணியே போனாய தனியே வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் விட்டுத்தான் போனதென்ன வீடாக ஆனதென்ன என்னோட மீனாட்சி என்னோட மீனாட்சி நான் சொன்னது என்னாச்சு சொன்னது என்னாச்சு புராணே 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 அம்புடியே அம்புடியே நம்பளையே நம்பளையே என்னோட மீனாட்சி நான் சொன்னது என்னாச்சு நான் சொன்னது என்னாச்சு அது ஆம்லெட் ஆப்ரேட் இல்லையா ஆம்பளை மாதிரி ஐயோ பொம்பளை மாதிரி ஐயோ மாட்டிக்கவே ஐயோ கூட்டுக்கு வர வேண்டிய போயிட்டாரு எந்த தேவடியா கலந்து விட்டாலோ போட அப்படி எந்த தேவடியா கலர் விட்டுறானோ ஆனா இருக்க மாட்டான் நல்லா இருப்பான் காலையில வந்து மாட்டி சாவானா அவன் பாடிய பத்தியத்துல இறக்கி முடுவாடு ஐயோ ஐயோ அவரை நடிச்சாதே தெரிஞ்சிடும் ராஜா என் மருமகளே நான் எப்படி ஆசை வச்சிருந்தேன்டா நகைக்கெல்லாம் போய் அட்வான்ஸ் கொடுத்து போயிட்டு கூட காஞ்சிபுரம் பட்டு போடலாம் எட்டாவது வச்சுக்கிறது எப்படி சரகு போச்சு கல்யாணத்துக்கு வாங்கி வச்சுடா 1 லட்சம் ரூபாய் 3 கேச்சுடா என் மருமக போயிட்டா 3 கேச்சாடா 1 லட்சம் ரூபாய் ஐடா காரணத்தோட ஐடா மொத்தமே அப்படியா ஆமாண்டா என் மகன் கல்யாணம் காண்டா நடக்கணும்னு காண்டாவா ஆமா ரொம்ப காண்டா ரொம்ப காண்டா இருக்கணும் மாட்டா அது போல நடக்கணும் நான் எவ்வளவு ஆசை வச்சிருந்தா அவளே போன பிறகு நான் ஏன்டா உயிரோட இருக்கணும் சாவ போறியா நான் சாவடிக்கிறவா டேய் ஏறவா வரேங்க அம்மா கண்ணையை திருமணம் செய்து கொண்டு சீர சிறப்போடு வாழலாம் என்று மனதிலே மலைக்கோட்டை கட்டியிருந்தேன் கட்டிய மலைக்கோட்டை அழைத்து மல்கோட்டையில போய் விட்டது அம்மா நான் கண்ணையை பிறந்து எப்படி அம்மா தலித்து வாழ்ந்த உலக ஆண்டாடுவர் அழுது வந்தாலும் மாண்டவர் மீள்வதில்லை மாநிலத்தில் ஏதோ விதிவசம்
கண்ணகி வாழை கொடுத்து வைக்கல. பாதியிலேயே போயிட்டா. பாதியில வந்தவ பாதியில போயிட்டா. அவளை நினைச்சு நீ அழலாமா? நீ அழுவதை பார்த்து விட்டு இந்த அரண்மனைக்கு ஒரே மகன், ஒப்பற்ற மகன், ஒரே இளவரசர் நீங்க. நீங்க அழுத்த பார்த்து அம்மா அழறாங்க, அப்பா அழறாரு. நமக்கு தேவையா? ஏதோ ஏழப்பட்ட பெண் தானே. போனா போட்டோம். பாதியில வந்தவ பாதியில போயிட்டா. ஆமா, அவளை மறந்துருங்க. வேறொரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்துக்கு. வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா பாருங்க. நீங்கள் கூறு பார்த்து நீதியா கண்ணகி நினைத்த இந்த இதயத்தில் வேறொரு பெண்ணுக்கு இடம் கொடுத்து அவரை மனதில் நினைக்க வேண்டுமா? இது நடக்குமா? திருமணம் செய்திருக்கலாம். அவங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. கெட்டது நடந்து வீட்டுல உடனே ஒரு நல்லது நடக்குது சொல்லுவாங்க. அம்மா பாக்குறே இல்லையோ, அப்பா பாக்குறே இல்லையோ, 3 கேஜி சரக்கு வேஸ்டா போடு பாத்தீங்க. அதுக்கு நான் வந்து பாவி வாங்கி வச்சுங்க. இது பாருடா, ஒரு காலகாலத்துல ஒரு கல்யாண செய்தி, ஒரு பேரனோ பேத்தி பாருங்க, எங்க இருவருக்கு ஆசை இருக்கதா? ஆமாங்க. இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுப்பா ராஜா. இடையிலே வந்த காதலிக்காக நீங்க அழுவுறீங்க. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த வயிறு பத்தி எடுங்க ஐயா. அம்மா அழுறாங்க, அம்மா அழுத்த பார்த்துட்டு அப்பா அழுறா. இதெல்லாம் தேவையா ஐயா? நீங்கள் கூறு பார்த்து உண்மைதான். எனக்கு குழந்தை இல்லாமல் தவம் இருந்து ஈண்டெடுத்த மகன் நான். ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற அப்படி இருந்த பொழுதிலும் என்னுடைய தாய் தந்தைக்காக நான் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன். அது போதும்.